தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கி இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் யாரை கேண்டிடேட்டா நிறுத்தலாம், இந்த முறை யாரை கேண்டிடேட்டா நிறுத்த வேணாம் அப்படின்ற ஒரு படி மேலே போய் அவங்களும் தேர்தல் வேலைகளை மும்முரமா ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டி மாநாடு, நடைப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அரசியல் வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில அண்ணா அறிவாலயம் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, திமுகவோட தேர்தல் வியூகத்துல இது புது மெத்தேடா ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது. 2வது முறையாக ஆட்சி கட்டல் அமரணும் அப்படின்றதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில இடங்கள்ல திமுகவுக்கு அந்த அளவுக்கான கான்ஃபிடன்ட் தரல. குறிப்பா மேற்கு மண்டலம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க அதிமுக வலுவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வட தமிழகத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா பாமக அங்க ஒரு ஓட் பேங்கோட அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்ல நம்ம இன்னும் வீக்கா இருக்கோம், இங்க நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் பல யுக்திகளை கையாள வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயம் நம்புறாங்க. அதற்காக பாத்தீங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பே திமுகவோட மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களா இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புனாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, மற்ற கட்சிகளில் ரொம்ப திறம்பட செயல்பட்டு இருக்க, கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்குற, அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் திமுகவில் இணைக்கக்கூடாது. ஏன் இணைக்கக்கூடாது, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, யார் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயம் ஒரு ரிப்போர்ட் ஏற்கனவே அவங்க கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதற்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே திமுகவில் ஜாயின் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகளில் இன்னும் ஒரு சிலர் அதிருப்தியில் இருக்கவங்களோட பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கு. இதனால அதிமுக பாஜக கூட்டணினால நம்ம செல்வாக்கு போயிடும், எப்படி நம்ம போய் மக்கள் மத்தியில ஓட் கேட்கறது, அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களோட அதிருப்திகளை நம்ம தான் அறுவடை செய்யணும். ஸோ இதனால அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கவங்களோட திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நேற்று நடந்த கூட்டத்தில் கூட பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களோட தலைமையில் நடந்த மீட்டிங்ல முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் குணசேகரன் அவர் பேசின வார்த்தைகள் இந்த அதிமுக பாஜக கூட்டணி காலத்தின் தேவையாகிருச்சு, ஆனாலும் இது விருப்பப்பட்ட கூட்டணியா அப்படின்னா அது தேவை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்னு பேசினாரு. அதே கூட்டத்தில் பேசின மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் கண்ணீர் மல்க சொல்றாரு. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள்லாம் நம்மளை நம்பவே மாட்டாங்க, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம எப்பயுமே அதிமுக உங்களோட தான் இருக்கும், இந்த கூட்டணி எங்க ரொம்ப வலுக்கட்டாயமா வைக்கப்பட்ட கூட்டணியா மாறிடுச்சு அப்படின்லாம் ஒரு சில அதிருப்தி குரல்கள் வெளிவரதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை எப்படியாச்சும் திமுகவோட கொண்டு வந்தால் 2026 தேர்தலுக்கு நம்மளுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அண்ணா அறிவாலயம் முடிவு செஞ்சிருக்கு. ஸோ அதற்காக மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர் ஒருவர் இந்த கூட்டணி உருவானதுக்கு அப்புறமா கடுமையான அதிருப்தியில் இருக்காரு அப்படின்றது அவர் வெளியே பேசல அப்படின்னாலும் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு பல உதாரணங்கள் அவருடைய பேட்டிகளே இருக்கு. இந்த நிலையில் அவரிடம் திமுக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுது. இது மாதிரி இந்த பக்கம் வந்துருங்க, நீங்க உங்க தொகுதியில மிகவும் செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கீங்க, பட் பாஜக அதிமுக அந்த அலையன்ஸ் உருவானதுனால உங்களை அந்த பக்கம் 2026 தேர்தலில் உங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தெரியல, இந்த பக்கம் வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா அந்த பேசப்பட்ட அந்த நபர், அந்த அதிமுகவோட மாஜி அமைச்சர் இல்ல நான் என்னைக்கும் கரவேட்டி மாற மாட்டேன், நான் எப்பவுமே அதிமுக காரனா தான் இருக்க விரும்புறேன் அப்படின்றத திமுக தலைமையிடம் சொல்லியிருக்காரு. ஆனா இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த மாஜி அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க அதிமுக ராயப்பேட்டை ஆபீஸ்ல எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறார். என்ன டிமாண்ட்னா, இங்க பாருங்க, எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, திமுகவில் கூப்பிடுறாங்க, மற்ற கட்சிகளும் நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன், அதனால இந்த ஜூலைல வரக்கூடிய இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல எனக்கு நீங்க சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் அவர் டிமாண்ட் முன் வச்சிருக்காரு. ஆனா ஏடிஎம்கே தலைமை என்ன முடிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சவுத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் யாரோ ஒருத்தருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அந்த ஓட்டை கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலைமையில இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர் ஒருவர் இப்படி ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு. இது மாதிரி அதிருப்தியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி திமுகவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் மும்முரமாக அதுக்காக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை முடிவு செஞ்சிருக்கு. ஸோ அதற்காக எல்லா அமைச்சர்களும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. 2026 தேர்தல் அப்படின்றது திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது வியூகத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.